ஒன்று இருக்குது. இந்த இதை தள்ளிட்டு போடுறேன். முடிஞ்சது. இப்போ அதே மாதிரி தீயை குறைச்சிட்டு கிண்டிடக்கூடாது, அப்படியே வச்சிடணும். தீயை குறைச்சிட்டு இப்போ புதுசாக போட்ட உருண்டை உள்ளே கிடக்கு. வெந்த உருண்டைகள்லாம் இதில் கிடக்கு. இதெல்லாம் வெந்தது மட்டும்தான் மேலே வரும். இது உள்ளே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து முடிச்சிடலாம், வேலையை முடிச்சிடலாம். எல்லாம் தண்ணி தெளிச்சாச்சு. இது நம்ம வீட்டு இலை, ஓகேயா? மரத்தில் இருந்து இலையை வெட்டிட்டு வந்தாச்சு. இப்போ எக்கு, அப்புறம் சாதம் வாங்கியாச்சு. சுட 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 இலை அவிகிற மாதிரி சூடாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தா இலை அவிஞ்சிரும். அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நம்ம சாப்பிடுவோம். முதல்ல சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படிலாம் இருக்கான்னு பார்க்கணுங்களா? சூப்பராக இருக்குது. எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிங்க நிறைய பேர். என்கிட்ட வாட்ஸ்அப் கமெண்ட்ஸில் கூட கேட்கல, வாட்ஸ்அப்பில் வருது. நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வந்துடணும். மாதிரி எனக்கு ஆசையாக தான் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்கணும். உண்மையாகவே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம சைவ ஆட்களுக்குள்ள உருண்டை குழம்பு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் கோலா, சிக்கன் கோலா, இறா கோலா எல்லாமே செய்யலாம். ஒன்றுனா செஞ்சு சாப்பிடுவோம். என்ன இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒன்றோட ஒன்று சேரலை பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணியாக குழம்பு கூட்டணும், ரொம்ப தண்ணியாக கூட்டி நிறைய வச்சாதான் இந்த பாருங்கள் குழு 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 குழுன்னு வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோதான், நல்லா இருக்குது. இப்போ எல்லோரும் சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்களை தயவுசெய்து கொடுங்க. அப்போ தான் எனக்கு எப்படி நான் இருக்குன்னு தெரியும். ஓகேயா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.